ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் வாங்கினா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் 5 நிமிஷத்துக்கு வெந்துருச்சு. கைகளால் நசுக்கி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ கொட்டைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. இப்போது வேக வச்ச நெல்லிக்காயை உள்ளே சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன், இது கலருக்காக. 1/2 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தாளிப்பு சட்டி வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு இப்போ இதை ஆற விட்டுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரையும் உள்ளே சேர்த்துட்டு 2 பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நான் ஊறும் சுவையில் ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. 6 மாதங்கள் வரைக்கும் கெடாது. இது ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.